கேட்வே மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம், உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு கேன்சர் டேன்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 4 இன்னைக்கு தமிழ் ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா, இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட் பேஜ்லேயே அயனாவரம் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, 4 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை, 9 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை, ஒருவருக்கு ஆயுள். போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. இதில் நமக்கான நியூஸ், நமக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்சோவோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். போக்சோ POCSO, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். சரிங்களா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இது 2012 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சட்டங்கள், அவங்களுக்கான திட்டங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ போக்சோ POCSO அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 இன்னைக்கு. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேஜில் இன்று உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், அச்சம் தேவையில்லை, விழிப்புணர்வு அவசியம்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கிள் இருந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த 3வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல ஒரு குடமுழக்கு விழா நடக்குது இல்லைங்களா, பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு, அது சம்பந்தமான ஒரு நியூஸ்ல இருந்து நமக்கு தேவையான ஒரு பாயிண்டை எடுக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலின் குடமுழக்கு விழா நாளை பிப்ரவரி 5 நடைபெற உள்ளது. சரிங்களா, அதுதான் நமக்கான நியூஸ். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு 250 பஸ்ஸஸ் தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளில் இருந்து அனுப்புகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர், தமிழகத்தின் போக்குவரத்து துறை அமைச்சர் MR பாஸ்கர். சரிங்களா, அடுத்தது நமக்கு 4வதா ஒரு நியூஸ், இன்னையோட கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏர் இந்தியா, BPCL, இந்த மாதிரி LIC, அதோட இதெல்லாம் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், அதோட பங்குகள் எல்லாம் விற்பனைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனியார் விற்பனைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அது சம்பந்தமா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏர் இந்தியா BPCL நிறுவன பங்கு விலக்கல், ஊழியர்கள் குறைப்புக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு இந்தியன் கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் என்னதான் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினாலும் அந்த ஊழியர்களோட குறைப்பு, சரிங்களா, அவங்களுக்கு வந்து அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், DIPAM அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, DIPAM, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, அந்த அமைப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதோட செயலர் யார் பார்த்தீங்கன்னா TK பாண்டே. சரிங்களா, அவர் IAS ஆஃபீஸர். அவர் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்னதான் பங்குகளை வாங்கி கம்பெனியை வந்து அவங்க ஷேர்ல வச்சுக்கிட்டாலும் அந்த ஊழியர்கள் குறைப்புக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்னைக்கு செய்தித்தாளில் இவ்வளவுதான் நமக்கான நியூஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.